நாகை மாவட்டம் பெருங்கடமனூரில் மார்க்சிஸ்ட் அலுவலகம் முன்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை ஏற்றியதால் இரு கட்சி தொண்டர்கள் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லெனினிடம் கேட்கலாம். லெனின், மேலும் விவரம். ஷியாம், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பெருங்கடமனூர், கீழ்வேலூர், ஓர்கூடி உள்ளிட்ட மாவட்டத்தின் சுற்றுவட்டார கிராமங்களில் இன்று கொடியேற்ற நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பெருங்கடமனூர் ஊராட்சியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கொடிகம்பம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் அருகே நடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு அங்குள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இதனால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் கீழூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இருதரப்பினையும் சமாதானப்படுத்தி தமிழக வெற்றிக் கழக கொடி கம்பத்தினை வேறு இடத்திற்கு மாற்றிக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட தாவாக்கியனர் அருகில் வேறு இடத்தை தேர்வு செய்து கொடி கம்பத்தை நட்டு வைத்து சென்றிருந்தனர். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகியும் அதே பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் மாரிமுத்து இருக்கக்கூடிய தெருவில் அதே பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த இளங்கோவன், துரை உள்ளிட்டவரும் வீடுகளும் அங்கே இருந்திருக்கிறது. இந்த நிலையில் இரு தரப்புக்கும் அந்த நிர்வாகிகளுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக வெடித்துள்ளது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தாக்கியதில் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரும் தமிழக வெற்றிக் கழக விவசாய அணி நிர்வாகியுமான மாரிமுத்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதே போன்று தமிழக வெற்றிக் கழகத்தினர் தாக்கியதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சேர்ந்த இளங்கோ மற்றும் துரை இருவரும் காயம்பட்டு நாகை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலில் தொடர்ந்து தாக்கியதோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய ஒன்றிய ராஜாவுடைய இருசக்கர வாகனமும் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இதன் பிறகு சம்பவ இடத்திற்கு வந்த தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் சுகுமார் தலைமையில் மாற்று இடத்தில் கொடிகம்பம் நடப்பட்டு அந்த கொடியினை ஏற்றி வைத்திருக்கிறார். இது சம்பந்தமாக கீழூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருந்தனர். குறிப்பாக இந்த தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் போட்டியிட்டு ஊராட்சி மன்ற தலைவராக வெற்றி பெற்றிருந்த நிலையில் தற்போது தாவேகாவுக்கு மாறியதாக இந்த சம்பவம் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லெனின்.